சுமார் 760 மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான வேலை திட்டம் ஒன்று 25 மில்லியன் ரூபாய்களாக உடைக்கப்பட்டு, குறிப்பாக 31 வேலை திட்டங்களாக அறிவிக்கப்பட்டு, கேள்வி மனு கோராமல் வேலை திட்டம் மேற்கொள்ளப்பட்டு தற்போது நிறைவடைந்திருக்கிறது. ஆக இது உண்மைக்கும் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இது அமைச்சரது வேண்டுகோளுக்கு இணங்க நிதி அபிவிருத்தி அதிகார சபையின் தவிசாளர் அந்த அவரது கட்டளைக்கு அமைவாகத்தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இங்கே சொல்லப்பட்டது. ஆனால் இது ஒரு வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 25 மில்லியனாக இந்த உடைச்சி செஞ்சால் எந்த விதமான டெண்டரும் இல்லாமல் போக முடியும் என்கின்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய. ஆனால் 25 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 31 வேலை திட்டங்களை அடிப்படையாக கொண்டு, அதாவது வந்து வேலை திட்டங்களால் உடைத்து ஒரு 160 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒட்டுமொத்த வேலை திட்டத்தை எந்த விதமான கேள்வி மனுவும் இல்லாமல் செய்து முடித்திருப்பது தொடர்பாக ஒரு பாரிய சந்தேகம், பாரிய கேள்வி எழுகிறது. ஆக இந்த விடயம் தொடர்பாக நிச்சயமான விசாரணைகளை மேற்கொள்ளும். இது மக்களிட பணம். கடந்த கால பகுதியில் மக்கள் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு மக்கள் முகம் கொடுத்தார்கள். இந்த நாடு வங்குரோத்து நிலை அடைந்தது. மேலும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் பல நாட்கள் கால் கடுக்க நாங்கள் எரிபொருள் வரிசைகளில் நின்றோம், கேஸ் வரிசைகளில் நின்றோம். இவை அனைத்துக்கும் அடிப்படை காரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இவ்வாறான உடல் மோசடி, உள்விரயம், புலியான அரசியல் கலாச்சாரம், புலியான பொருளாதார கொள்கை உள்ளிட்ட இந்த விடயங்கள் காணப்படுகின்றன. ஆகவே நாங்கள் இதனை மாற்றுவதற்கு நாங்கள் எச்சரிக்கின்றோம். குறிப்பாக மாவட்ட ஒருங்கமைப்பு குழு தலைவர் என்ற ரீதியிலே கடந்த காலங்களில் தலைவருக்கு வழங்கப்பட்டிருந்த வாகனம் மூலவும் என்னால் அந்த வாகனங்களை நான் பெற்றுக்கொண்டிருக்க முடியும். ஆனால் அந்த வாகனம் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு இன்று கையளிக்கப்பட்டது. நான் வாகனத்தில் என்ன நிறம்னு தெரியா கேட்டால் வெஹிக்கிள் இருக்கான வெஹிக்கிள் இருக்குது பாதிக்கும். ஆனால் நான் வாகனத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். ஆகவே இதற்கான பங்களிப்பை வழங்கும்